ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணியை நாங்கள் பழி வாங்குவோம், சும்மா விட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸை நாங்கள் ஜெயிக்கணும்னு வந்தோம், தோற்றது ஏமாற்றமாக இருக்குது. அடுத்த ஆஸ்திரேலியா சீரீஸ் எப்போன்னு சொல்லிட்டு நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கோவத்துடன் பேசியிருக்காரு இந்திய அணியின் கேப்டன் ஜஸ்பிரிட் பும்ரா. தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு போட்டி குறித்து. கோமாவும் அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஆஸ்திரேலியா நீ பார்த்தீங்கன்னா 3-1 சொல்லிட்டு சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க. தோல்வி பெற்ற அப்புறம் ஜஸ்பிரிட் பும்ரா கோவத்துடன் என்ன பேசினாருன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஆஸ்திரேலியா சீரீஸ் எப்போ நான் காத்துட்ருக்கேன், கண்டிப்பாக இந்த சீரீஸை ஜெயிக்கணும் தான் நாங்கள் ஆஸ்திரேலியா வந்தோம். 3-1 சொல்லிட்டு தோற்றதே எனக்கு ஏற்றுக்கவே முடியல. கண்டிப்பாக இதை நான் மறக்க மாட்டேன். இந்த சீரீஸை எப்போ ஆஸ்திரேலியா கூட அடுத்த சீரீஸோ அந்த டெஸ்ட்டில் நாங்கள் ரிவெஞ்ச் கண்டிப்பாக கொடுத்தா ஆக வேண்டும். ஆனால் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் எல்லாம் நல்லா விளையாடினாங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பேட் கமன்ஸோட கேப்டன்ஷிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் டிராவிஸ் ஹெட்டோட பேட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த தொடரில் இவங்களாம் நல்லா பண்ணாங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இருந்தாலும் இந்த போட்டி நான் மறக்க மாட்டோம். ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்த போட்டி எப்போ நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்பிரிட் பும்ரா ஆஸ்திரேலிய அணிக்கு சவால் விட்டுருக்காருன்னு சொல்லலாம், இல்லை எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாங்க. செம கோவத்தில் இருக்கார் போலகுது. ஏன்னா அவர் மட்டும்தாங்க இந்த சீரீஸில் இந்தியாவுக்கோசரம் போலிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 32 விக்கெட் எடுத்திருக்காரு. இது வரைக்கும் இந்த சீரீஸில் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் அந்தளவுக்கு ஒரு செமையாக பால் போட்டிருக்காரு. ஆஸ்திரேலியா அன்றைக்கி பேட்ஸ்மேனுக்குலாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யமனா வந்து நின்று இருக்காருன்னே சொல்லலாம் நம்ம பும்ரா. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான தோல்வி அடைஞ்சதுக்கு அவருக்கு பர்சனலாக ஒரு வருத்தமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுமேப்பா ஜெயிக்கலையான்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அடுத்த எப்போ ஆஸ்திரேலியா கூடன்னு சொல்லிட்டு காத்துட்ருக்குன்றாரு. அதுவே அவருக்கு ஒரு வெறி தெரியுது. கண்டிப்பாக இதோட இல்லைங்க, இதோட எப்போ ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ் பார்த்தோன்னா அடுத்த வருஷம் தான் வரும்னு நினைக்கிறேன். அது ஷெடியூல் வந்தால் அப்டேட் பண்ணுறேன். பட் பும்ரா ரொம்ப கோவத்தோடு இருக்கார். அது விட பும்ரா இன்னும் இந்த சாம்பியன் ட்ராஃபி வரப்போது, அதில் தலைவன் செமி ஃபைனல் எதனா மாட்டினா வச்சு அதில் ஏன் டெஸ்ட்டில் செய்யணும்னு நினைக்கிற ஓடியில் வச்சு. ஆமாங்க, ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வரப்போது பாகிஸ்தான் யூஎஸில் நடத்த போகிறாங்க. கண்டிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் இல்லை, நம்ம குரூப்பில் நியூசிலாண்டு இருக்குது, பங்களாதேஷ் நம்மளாம் இருக்கோம். ஆஸ்திரேலியா வந்து நமக்கு ஆப்போசிட் குரூப்பில் தான் இருக்காங்க. ஓகே, அது எப்படின்னா அடுத்த அந்த குரூப் ஸ்டேஜ் மாறினோன்னு செமி வரும். செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா குவாலிஃபை, நம்ம குவாலிஃபைனா மோதிர வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்போ ரிவெஞ்ச் எடுத்துக்கலாம். விடு பும்ரா, நீ கோவப்படாத அப்படி தான் சொல்ல தோணுது. ஓகே, பரவாயில்ல, பார்க்கலாங்க. சாம்பியன் ட்ராஃபியில் ஆஸ்திரேலியா இந்தியா மீண்டும் செமியில் மோதுறாங்களா ஃபைனலில் மோதுறாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி கண்டிப்பாக ரிவெஞ்ச் கொடுத்தே அவனுங்க ஆஸ்திரேலிய அணிக்கு. அதில் சாம்பியன் ட்ராஃபியில் கொடுத்தா நல்லா இருக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் சாம்பியன் ட்ராஃபியில் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக போட்டிருக்காங்க. அது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வைஸ் கேப்டன் பும்ரா, அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.